உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளா ரசாயனங்கள் கலந்த உணவுகள் சாப்பிட்டு இருந்ததுனால என்னென்ன பிரச்சனை வந்துருது. இப்போ இயற்கை உணவுக்கு மாறி நம்ம இயற்கை உணவுப் பொருட்கள் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்ல அப்போ நம்ம மஞ்சள் பொடி அல்லது மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா அரைச்சு வைப்போம். ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அதிலேயே வண்டு உற்பத்தியாகி வண்டு வர ஆரம்பிச்சுரும். இவ்வளோ காரமான மிளகாயில வண்டு அதுவே உற்பத்தியாகி வருது அப்படின்னா, அந்த இப்போ வாங்குற நம்ம மிளகாய் தூள எடுத்துக்கோங்க. நீங்க கடைகள்ல வாங்குற மிளகாய் தூள்ல பார்த்தீங்கன்னா, வண்டே வர்றதில்ல. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பிரிசர்வேட்டிவோ அல்லது கெமிக்கலோ ஏதாவது ரசாயனங்கள் அதுல கண்டிப்பா கலந்தால் மட்டுமே தான் அந்த வண்டு உற்பத்தி ஆகறதில்ல. அப்புறம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லா கஸ்டமர்கிட்டயுமே இருக்குது. இப்போ நம்ம இயற்கை உணவுப் பொருட்கள் கடை வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட கேட்கறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பொருள் சீக்கிரமா கெட்டு போயிருது. சீக்கிரமா கெட்டு போயிருது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமா பூச்சி பிடிச்சிருது. இப்ப நம்ம உங்ககிட்ட மிளகாய் தூள் வாங்கிட்டு போறோம், அரிசி வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போய் ஒரு 3, 4 மாசத்துலயே பாத்தீங்கன்னா பூச்சி பிடிச்சிருது அப்படின்னு நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்மளோட தரத்தை பத்தியோ அல்லது அதோட சுவையை பத்தியோ யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணனதே இல்லை இது வரைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எல்லா கஸ்டமர்கிட்டயுமே இருக்குது. இந்த மாதிரி அரிசி வாங்கிட்டு போனேன், பூச்சி இருந்துச்சு அப்படின்னு. ஒரு இது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இது எடுத்துக்கோங்க. அதாவது என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா கெட்டு போகுதோ அந்த உணவுப் பொருள் தான் பாத்தீங்கன்னா அற்புதமான நல்ல உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன சின்ன பூச்சிகளே பாத்தீங்கன்னா உயிர் வாழ முடியாத உணவுப் பொருட்கள் நாம சாப்பிட்டு அதுல எத்தனை சத்துக்கள் நம்ம எடுத்து அந்த சத்துக்கள்ல நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு மார்க்கெட்ல போய் ஒரு கீரை வாங்குறோம். வாரத்துக்கு 3 வாட்டி கீரை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய டாக்டர்கள் சொல்றத பார்த்துருக்குறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டயும் சொல்லுவாங்க, இயற்கை முறையில விளைஞ்ச காய்கறிகள் சாப்பிட சொல்றாங்க, கீரை சாப்பிட சொல்றாங்க. நிறைய தாட்டி நாங்க ஹாஸ்பிட்டல் போனாவே கீரை நிறைய சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நீங்க மார்க்கெட்ல வைக்கிற கீரை எவ்வளவு மருந்துகளுக்கு அதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அதுவும் இல்லாம நீங்களே பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடாது, புழு தின்றுக்குது, இதை எப்படி நாம யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த ஓட்டைகள் இல்லாத இருந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசாயன மருந்துகள் அடிச்சால் மட்டும்தான் அந்த புழு நம்ம கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த ரசாயனம் நம்மக்குள்ள போகும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணவு கட்டாயமா விஷமாகத்தான் மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல சர்க்கரை வியாதி இது பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஒரு வீடியோல ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன் பாருங்க. அந்த காலத்துல நான் சின்ன வயசா இருக்கும்போது சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா பணக்கார வியாதி. இப்ப பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு போறவங்களுக்கு கூட சர்க்கரை நோயும் இருக்குது. அது மட்டும் இல்லாம கேன்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்தாவே ஒரு அபூர்வமா பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேன்சராமா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அபூர்வமா இருக்கும். ஓ, கேன்சரா அப்படின்னு அவ்வளவு பெரிய நோய் அப்படின்னு அவ்வளவு பயந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் பாத்தீங்கன்னா கேன்சர்ல நம்பர் 1 இருக்குது. பெருந்துறை ஈரோடு தான் பாத்தீங்கன்னா கேன்சரோட நம்பர் 1 பாயிண்டா இருக்குது இந்தியாவிலேயே. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நோய் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக் வர்றது, 30 வயசு 35 வயசுலயே பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா நம்ம உணவு பழக்க முறை மாறினதுதான் மிக முக்கியமான காரணம். நம்ம மஞ்சள் பொடி வாங்குறோம். மஞ்சள் பொடி பாத்தீங்கன்னா என்ன கிருமி நாசினி. அது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த இதுல மஞ்சள் பொடியில அதிகமா இருக்குது. ஆனா அந்த மஞ்சள் பொடியை இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சல்பாஸ் மாத்திரை வைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கெடுதல், அது எவ்வளவு விஷத்தன்மையான உள்ள மாத்திரை அது. அதை பாத்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோ காமிக்கிற பாருங்க. இந்த மஞ்சள் மண்டிகள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடத்துல ஒரு மூட்டைக்கு இடையிலையும் பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை வச்சிருப்பாங்க. அந்த மூட்டையை நீங்க ஒரு வருஷமோ 6 மாசமோ கடுத்து எடுக்கும் போது அந்த மாத்திரை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரைஞ்சு அந்த மூட்டையே ஃபுல்லா வெள்ளையா இருக்கும். அப்படின்னு என்ன காரணம்னா அந்த மாத்திரை ஃபுல்லா கரைஞ்சு அந்த மஞ்சளுக்குள்ள போயிருச்சு.
அந்த மஞ்சளுக்குள்ள போறதுனால என்ன காரணத்துக்காக அதை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மஞ்சள் வந்து உளுத்து போகாம இருக்கிறதுக்கும், பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கும். அந்த மஞ்சள் பொடியை நாம வந்து ஒரு கிருமி நாசினியாவோ, இது வந்து ஒரு நம்ம நோய் தடுப்பு முறைக்கோ நம்ம யூஸ் பண்ணும்போது, அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி எடுத்துப்போம். பச்சை பட்டாணியில பாத்தீங்கன்னா வெளியில நீங்க மளிகை கடையிலயோ வேற ஏதோ ஒரு கடையில பாத்தீங்கன்னா நல்ல பயங்கர பச்சையா இருக்கும். எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அப்படி தண்ணியே பச்சை கலர்ல மாறிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அந்த சாயத்தை வந்து அது மேல ஊத்தி அந்த நல்ல பச்சை கலர்ல இருந்தா தான் நீங்க வாங்குறேன்னு சொல்றீங்க. அவர்கிட்ட கேட்டா என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது என்னங்க பண்றது, பச்சை கலர்ல இருந்தா தான் வாங்குறாங்க அப்படின்னு நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தா தான் வாங்குறேன்னு சொல்றாங்கன்ட்டு அது மாதிரி பண்றாங்க. பழம் வந்து பாத்தீங்கன்னா, வாழைப்பழம் வந்து நீங்க முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க தோட்டத்திலேயே வந்து முதல்ல வந்து வாழைக்காய் வெட்டுவாங்க. வெட்டி லோடு ஏற்றிட்டு போயிட்டு அதை ஒரு இடத்துல போட்டு ஒரு இருட்டு அறையில, அதாவது வந்து ஜன்னல் எந்த கேப்புமே இல்லாத அறையில வச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு வாழைச்சருவை வந்து பத்த வச்சு விட்டுட்டு அந்த டோரை சாத்திடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ஆக்சிஜன் ஃபுல்லா அந்த எரிஞ்சிடும். அந்த வாழைச்சரு வந்து இருக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லா எடுத்து எரிஞ்சிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் இருக்காது. அப்போ வந்து நல்லா பயங்கர ஹீட்டா இருக்கும் அந்த ரூமு. அந்த ஹீட்ல வந்து பழுக்கும். இதுதான் வந்து அந்த காலத்துல நம்ம பழுக்க வச்ச முறை. அதாவது புகை போட்டு பழுக்க வைக்கிறது அப்படிம்பாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வாழைத்தாரை வெட்டுறாங்க, தோட்டத்திலேயே வைக்கிறாங்க, மருந்து இருக்குது, மருந்து எடுத்து அடிச்சுறாங்க, எடுத்து வாழைத்தார வண்டியில ஏத்திடுறாங்க. ஏத்திட்டு போய் அடுத்த நாள் கடையில இறக்குனா எது இது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாள் ஒரே நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் வாழைத்தார வெட்டி அந்த தண்ணியில நனைச்சு லோடு ஏத்துனா அடுத்த நாள் காலையில நீங்க சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில மஞ்சள் கலர்ல ஆயிரும். இந்த புகை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பழம் வந்து கொஞ்சம் வாடல் கொடுக்கும். புகை வந்து உங்களுக்கு வந்து வாடுற தன்மையை ஏற்படுத்தும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியாகும். இந்த மருந்தடிச்ச பழமா இருந்துச்சுன்னா அப்படியே சூப்பரா இருக்கும். வெட்டுனதையும் மருந்தடிப்பாங்க, லோடுல ஏத்துவாங்க, அடுத்த நாள் கடையில உங்களுக்கு வந்து விற்பனைக்கு வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கும். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த பழம் சூப்பரா இருக்குது, இது வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். அப்போ டைரக்டா ஒரே நைட்ல அந்த பழத்தை வந்து பழுக்க வச்சு அடுத்த நாள் சாப்பிடக்கூடிய தன்மைக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த மருந்து உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னா எந்த அளவுக்கு கெடுதல் ஏற்படுத்தும்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் இது பண்ணி ஸ்டோரேஜ் பண்றதுக்காக இப்போ நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன பூச்சி வந்துருது அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு இந்த மாதிரி பூச்சி வராம இருக்கிறதுக்காக ஒரு ரசாயனங்களையும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவையா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஒரு ரசாயனங்களையும் ஏகப்பட்டதை இது பண்றாங்க. நீங்க ஒரு ஃபிளேவர் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து குளிர்பானங்கள் கொடுக்குறீங்க, அதுல வந்து அவங்க விற்கிற குளிர்பானங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்துல ஒரு குளிர்பானம் இருக்குது அப்படின்னா, அவங்க இந்தியா ஃபுல்லா விற்கிறதுக்கு எவ்வளவு மாம்பழம் வேணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாம்பழத்தை மட்டுமே வச்சு அந்த மாம்பழத்தோட சாறுலயே மட்டுமே அந்த குளிர்பானங்கள் கொடுக்க முடியுமானா கட்டாயமும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிளேவரும் அவன் வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் கொடுத்துருப்பான், சாக்லேட் ஃபிளேவர் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அண்ணாச்சியில வந்து ஒரு குளிர்பானம் வரும், ஆரஞ்சுல வரும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் மட்டும்தான். அதுல வந்து ஒரு 10% மட்டும்தான் அந்த பழத்தோட இது இருக்கும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவா தான் இருக்கும். அதுல பின்னாண்ட பாத்தீங்க அப்படின்னா சின்னதா மத்த எல்லாமே அது பேர் நல்லா தெரியும். அது எவ்வளவு லிட்டரு, எவ்வளவு ரேட்டு, அது எல்லாமே அருமையா தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க சாப்பிடக்கூடாது, குழந்தைங்க சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றது மட்டும் சின்னதா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னாலும் சரி, இதுனாலும் சரி ரொம்ப குட்டியா இருக்கும். அதை நீங்க படிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த உணவுப் பொருட்கள் தான் வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த டேஸ்ட் தான். டேஸ்ட்டுக்காக நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவசரங்கால உலகத்துல நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலதான் இவ்வளவு நோய்கள் வருது. இது எல்லாமே நீங்க விடுத்துட்டு நீங்க இயற்கை உணவுப் பொருட்கள் வந்து வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா நேரடியா விவசாயிகிட்ட வாங்குங்க. இப்ப நீங்க பக்கத்துல வந்து ஒரு தோட்டத்துல வந்து ஒருத்தர் வந்து கீரை போட்டிருக்காரு, காய்கறி போட்டிருக்காருன்னா அவரை வந்து ஊக்குவிச்சு அவர்கிட்ட நேரடியா வாங்குங்க. ஒரு வியாபாரி கிட்ட போய் ஒரு 10 கை மாறி இங்க வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை அங்க வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை போய் நீங்க வந்து வாங்குறீங்க. ஆனா வந்து விவசாயி கிட்ட வந்து 10 ரூபாய்க்கு வந்து பேரம் பேசுறீங்க. நீங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கோ பெரிய கடைகளுக்கோ போனா எந்த பேரமும் பேசுறது இல்லை. அவங்க 99 ரூபாயினாலும் சரி, 999 ரூபாயினாலும் சரி, நீங்க வந்து அப்படியே விட்டுட்டு வர்றீங்க, கொடுத்துட்டு வர்றீங்க.
ஆனா வந்து ஒரு ரோட்ல விவசாயி வந்து போட்டு வச்சிருக்காரு, விற்கிறாரு, நேரடியா விவசாயியே விற்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் 10 ரூபா சொன்னா 5 ரூபாய்க்கு கொடுங்கன்னு பேரம் பேசுறீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த 5 ரூபாய் வச்சு நாம ஒண்ணு வந்து பெருசா வந்து வாழ்ந்துட போறது இல்ல. ஆனா அந்த விவசாயிகளுக்கு வந்து 10 பேர் இந்த மாதிரி 5 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா 50 ரூபா வரும். அப்ப வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய அது ஒரு உதவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க இயற்கை உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுனால நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம். இயற்கை உணவுப் பொருள் விளைவிக்கிறதுனால விவசாயியும் வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இயற்கை உணவுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.